ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்புட் கேப்சர் டாகிள் எல்இடி பற்றி பார்க்கலாம். ஸோ இன்புட் கேப்சர் டாகிள் எல்இடினா ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம டாகிள் எல்இடினா என்னன்னு ஜென்ரலாக பார்க்கலாம். ஸோ டாகிள் எல்இடினா ஒன்றும் இல்லை. இப்போ எல்இடியை ஹையாக இருந்தால் அது லோவில் மாற்றணும், லோவாக இருந்தால் ஹையாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்இடி க்ளோ ஆச்சுன்னா அது ஆஃப் பண்ணணும், ஆஃப் ஆகுந்தால் அதை க்ளோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் டாகிள். இன்புட்டை இருக்கிற இன்புட்டுக்கு ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுவே இன்புட் கேப்சர் டாகிள் எல்இடினா இன்புட்டை கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அவுட்புட்டை டாகிள் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ எல்இடி ஆஃப்ல இருக்கு. இப்போ சுவிட்ச் நான் ப்ரெஸ் பண்ண உடனே எல்இடி ஆன் ஆகணும். ஸோ எல்இடி ஆன் ஆகுது. ஸோ திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆஃப் ஆகணும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்புட் கேப்சர் டாகிள் எல்இடி. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகும், திரும்ப ஒருக்கா ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு கோட் எப்படி எழுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கனெக்ஷன் பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம கோடும் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்இடி P1.0லையும் சுவிட்சை P2.1லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்சோட இன்னொரு டெர்மினலையும் எல்இடியோட இன்னொரு டெர்மினலையும் நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் கோட் எழுத போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இங்கே கிரவுண்டுக்கு பதிலாக விசிசி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி அதுக்கான கோடை எழுதுங்க. ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எழுத முடியுதான்னு பாருங்கள். அப்படி எழுத முடியலன்னா நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் அதை உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ கோடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எப்படி கோட் எழுதணும் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் எப்படி கோட் எழுதணும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்இடியை க்ளோ பண்ண வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி கனெக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்இடி 1.0ல இருக்குது. ஸோ எல்இடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக நம்ம எப்பவும் போல் கோட் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா P1 டைரக்ஷன் R equal to bit 0, bit 0 P1.0 நம்ம அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட் பின்னை ஃபஸ்ட்டு எல்இடியை லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஆர் ஆப்ரேஷன்னா அண்ட் ஆப்ரேஷன்னா என்ன, ஆர் ஆப்ரேஷன்னா என்ன, ஏன் நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துக்கோங்க. இப்போதைக்கு நான் P1 டைரக்ஷன் ஆர் யூஸ் பண்ணால் அவுட்புட், அண்ட் யூஸ் பண்ணால் P1 அவுட்ல அண்ட் யூஸ் பண்ணால் ஆஃப் ஸ்டேட்டுன்னு லோ ஸ்டேட்டுன்னு நான் இப்போதைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எழுதுகிற இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, P2 டைரக்ஷன் அண்ட் ஈக்குவல் டு நாட் பிட் 1 போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாமா, P1 டைரக்ஷன் யூஸ் பண்ணி ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணா அது அவுட்புட்டா டிக்ளேர் பண்ணும். ஸோ இதுவே நம்ம அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணா அது இன்புட்டா டிக்ளேர் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் லாஜிக் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ P2 REN ஆர் ஈக்குவல் டு பிட் 1, P2 அவுட் ஈக்குவல் டு பிட் 1 போட்டிருக்கோம். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம P2 ரெசிஸ்டர் எனேபிள், RE என்ன ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டர் எனேபிள். ஸோ ரெசிஸ்டர் எனேபிளை நம்ம பிட் 1ல கொடுத்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த P2.1 பின் ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டர் புல் அப்பா புல் டவுனா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது அடுத்த ஸ்டேட்மெண்ட். P2 அவுட் ஆர் ஈக்குவல் டு பிட் 1 இருக்கு. ஸோ ஆர் ஆப்ரேஷன் அதனால என்ன ஆகும்னா விசிசியோட கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. P2 REN ஆர் ஈக்குவல் டு பிட் 1, P2 அவுட் ஈக்குவல் பிட் 1 இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, P2.1 இங்கே ஒரு டயக்ராம் வரைகிறேன்.
ஸோ டயக்ராம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் P2.1 வந்து எனேபிள் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்றோம். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டருக்கு வேற கலர் தந்துக்கலாம். ஸோ இப்போ டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து P2 ரெசிஸ்டர் எனேபிள் பிட் 1. ஸோ P2.1ல நம்ம வந்து ரெசிஸ்டரை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. P2 அவுட் R ஈக்குவல் டு பிட் 1 இருக்கு. ஸோ இது P2 அவுட்ல போய் என்ன பண்ணுறோம்னா ஆர்னா எப்பவுமே ஹைன்னு அர்த்தம். ஸோ இது பொறுத்தளவுக்கு நம்ம VCCன்னு எடுத்துக்கலாம். ஸோ VCC ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 வோல்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மீனிங் என்னதுன்னா, இன்டர்னலா நம்ம வந்து 5 வோல்ட் வந்து பின்னுக்கு வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்க போறோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் இதோட மீனிங். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஃபர்தரா நம்ம இதில் பார்க்கலாம், கோட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு P2 ரெசிஸ்டர் எனேபிள்லாம் என்ன, அது கீழே P2 அவுட் தந்தா எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுவே இங்க வந்து ஆருக்கு பதிலாக அண்டுன்னு தந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இது வந்து 5 வோல்ட்டோட கனெக்ட் ஆகாம ரெசிஸ்டரை வந்து கிரவுண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி விடும். ஸோ ரெசிஸ்டரை வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணி விடும். ஆர் தராம அண்டு தந்தா ரெசிஸ்டர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு அது கன்ஃபியூஷன் வேணாம். இப்போதைக்கு நம்ம கோட் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஆர்இஎனுக்கும் அவுட்டும் என்ன ஒர்க் பண்ணுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோடுக்குள்ள போவோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பின் 2ல தான் நம்ம போய் என்ன பண்ணணும்னா இது எனேபிள் பண்ணி விடணும். ஸோ இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ கிளிக் பண்ணா நமக்கு வந்து உடனே இந்த வேலையை பண்ணு அப்படின்னு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இன்டரப்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எங்க ஆட் பண்ணணும்னா P2ல தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம சுவிட்ச் கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எல்இடி வந்து டாகிள் ஆகணும். ஸோ P2 IE interrupt enable R equal to எத்தனாவது பின்ல நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பிட் 1. ஸோ இது முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து P2 IES. இது என்னதுன்னா P2 interrupt enable select. ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணாலே நம்ம வந்து இன்டரப்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கோட்ல எழுதல. சுவிட்சை வந்து கிளிக் பண்ணா மட்டும்தான் இன்டரப்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா R equal to bit 1. ஸோ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து சுவிட்ச் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி சுவிட்ச் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு டெர்மினல் மைக்ரோ கண்ட்ரோலோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு, க்ளோஸ் ஆகல. ஓப்பன்ல வச்சிடலாம். ஓப்பன்ல இருக்கு, க்ளோஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இப்போ வந்து நம்மளோட கோட்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, இப்போ வந்து இன்டரப்ட் எனேபிள் செலக்ட்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து பிட் 1ன்னு வச்சிருக்கோம். இன்டரப்ட் எனேபிள் செலக்ட் R ஈக்குவல் டு பிட் 1 இருக்கு. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, 1ல இருந்து இப்போ வந்து 0க்கு சேஞ்ச் ஆனா, இப்போ வந்து Rனா எப்பவுமே 1ஆ, ஸோ 1ல இருந்து இன்புட் வந்து 0க்கு சேஞ்ச் ஆனா, அப்போ வந்து நம்ம வந்து இன்டரப்டை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்கை வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எப்படி இது வந்து இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இது வந்து ஒரு ரைசிங் எட்ஜ் இன்டரப்டா இல்ல ஃபாலிங் எட்ஜ் வந்தா இன்டரப்டா அப்படின்னு. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே இங்க வந்து 5 வோல்ட் போயிட்டு இருக்கு. இப்போ இதோட லாஜிக் வந்து 1ன்னு வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனா என்ன ஆகும்னா என்ன ஆகும், கிரவுண்டுக்கு அவுட்புட் வந்து கிரவுண்டை நோக்கி போகும். ஸோ அதனால வந்து அவுட்புட் வந்து ஜீரோன்னு ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது புரிஞ்சுக்கோங்க, ஒன்ல இருந்து ஜீரோக்கு போச்சுன்னா அது வந்து ஃபாலிங் ஏஜ், ஜீரோல இருந்து ஒன்னுக்கு வந்து ஸ்டேட் போச்சுன்னா அது வந்து ரைசிங் ஏஜ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபாலிங்னா அதிகமான வேல்யூல இருந்து கம்மியான வேல்யூக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது வந்து ஃபாலிங். ஸோ அதனால ஒன்ல இருந்து ஜீரோக்கு ஃபால் ஆகுது. ரைசிங்னா கம்மியான வேல்யூல இருந்து அதிகமான வேல்யூக்கு போகுது. ஸோ ஜீரோல இருந்து ஒன்னுக்கு போகுது. அதனால ரைசிங். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ரைசிங், இப்போ வந்து ரைசிங் எட்ஜ் இல்லை, இது வந்து ஃபாலிங் எட்ஜ். ஏன்னா ஒன்ல இருந்து இப்போ ஜீரோக்கு போனா நம்ம வந்து இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்றோம்னா, அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா வந்து இன்டரப்ட் எனேபிள் ஆகும்போது ஹார்ட்வேர்லயே ஏற்கனவே இன்டரப்ட் ஃபிளாக் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கும். அது வந்து ஒன்னுன்னு செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸா நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்டரப்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஹார்ட்வேர் வந்து அந்த இன்டரப்டை நம்மளோட ப்ரோக்ராமோட இன்டரப்ட்னு நினைச்சு திரும்பவும் அதை இன்டரப்டை வந்து திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பவுமே ப்ரீவியஸா இருக்க எல்லா இன்டரப்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இன்டரப்ட் ஃபிளாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா ஜீரோன்னு வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோட் எழுதலாம். ஸோ P2 interrupt flag and equal to not bit to 1. ஸோ 2.1ல இருக்க இன்டரப்ட் டிஃபால்ட்டா இருக்கிற ஃபிளாக் வந்து ரீசெட் ஆகி திரும்ப ஜீரோக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, வந்து அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் ஸ்டாட்டிக் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் ஜிஐனா குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஸோ இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஏஎஸ்னா அந்த பிட்டை மட்டும் எடுத்துக்கோ, மற்ற பிட்டை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எப்படி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணது ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஸோ வந்து எனேபிளை வந்து ஒன்னுன்னு வைக்கணும். ஸோ இதோட மீனிங் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ வந்து இப்போ இந்த 3 இன்டரப்டையும் ஒரு இது ரோடா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து P2IEனா ஒரு ரோடு எடுத்துக்கலாம். P2IESனா வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து P2IFGனா இப்போ வந்து சிக்னல் டிராஃபிக் சிக்னல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 பிட்டு ஒன்னா இருந்தாலும் இப்போ இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இப்போ 3 பிட்டு ஒன்னா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடும் இருக்கு, வெஹிக்கிள் உங்ககிட்ட இருக்கு, டிராஃபிக் லைட்டும் கிரீன் சிக்னல் காமிச்சிருச்சு, 3மே ஒன்னாயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. அந்த டைம் நம்ம கண்டிப்பா வண்டியை நிப்பாட்டி தான் ஆகணும். ஸோ வந்து அந்த டைம்ல போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வண்டியை வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸ், அந்த மாதிரி வந்து பிஏஎஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ பிஏஎஸ்னா என்ன பண்ணும்னா, அந்த அந்த பர்டிகுலர் பிட்டை மட்டும் செலக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டரப்ட் வந்து ஆன் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஐனா குளோபல் இன்டரப்ட் எனேபிள். இப்போ வந்து இன்டரப்ட் வந்து ஒன்னுன்னு இருக்கணும், இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணி விடு, ஆஃப் பண்ணாத எனேபிள் பண்ணி விடு அப்படின்னு சொல்றது வந்து குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஸோ இது கீழே வந்து வைல் கண்டிஷன் எழுதலாம். வைல் 1. நெக்ஸ்ட் வைல் லூப்ல வந்து நம்ம எம்டி கண்டிஷன் தந்திருக்கோம். ஸோ எம்டி கண்டிஷன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆகலைன்னா உள்ள வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வைல் லூப் அப்படி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து மெயினுக்கு கீழே ஹேஷ்டாக் பிராக்மா. ஸோ பிராக்மானும் புதுசாக இருக்கும். பிராக்மானா ஒன்றும் இல்லை, இது வந்து நார்மலாக நம்ம ஹேஷ் டிஃபைன் அதெல்லாம் எழுதுற அந்த மாதிரி இல்லை. எப்படின்னா, இது வந்து ஒரு கம்பைலருக்கு வந்து ஒரு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிராக்மா வெக்டார் ஈக்குவல் டு கோட் டு வெக்டார்.
ஸோ அப்படின்னு நான் இருந்திருக்கேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, போர்ட் 2ல வந்து ஏதோ ஒரு இன்டரப்ட் நடக்க போகுது. ஸோ அந்த இன்டரப்ட்க்கான கோட வந்து நான் கீழ எழுதியிருக்கேன். ஸோ அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம கம்பைலருக்கே டைரக்ட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றது தான் ஸோ பிராக்மா. ஸோ வெக்டார்ங்கிறது வந்து அத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது புரியலனாலும் நம்ம லேட்டர் ஆன் வீடியோஸ்ல வந்து இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டரப்ட். ஸோ நம்ம எந்த ஃபங்ஷனும் ரிட்டர்ன் பண்ண போறதில்ல. ஸோ அதனால வாய்ட்ன்னு போட்டு ஏதாச்சும் ஒரு பேர் தந்துருக்குங்க. அதே பேர் தான் தரணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வாய்ட். இந்த வேரியபிள் பதிலா நீங்க என்ன நேம்லாம் தரலாம். நான் சும்மா ரேண்டமா நான் மொயின் தந்திருக்கேன். ஸோ இங்க P1 அவுட். இப்போ தான் நம்ம லாஜிக்கே எழுதணும். இப்போ வந்து இன்டரப்ட் எனேபிள் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? எல்இடியை வந்து டாகிள் பண்ண வைக்கணும். ஸோ டாகிள் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா XOR ஆபரேஷன் யூஸ் பண்ணணும். XOR equal to bit. இப்போ XOR ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 0 இருந்தா 0, 1 1 0 இது எல்லாமே ஆஃபா இருந்தா ஆஃப்லயே இருக்கும். ஸோ இப்போ 1 0 அப்படின்னு இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி 1 ஸ்விட்ச் 0 இருக்குன்னா 1 0னா அவுட்புட் வந்து 1ஆ வரும். சப்போஸ் எல்இடி 0வா இருக்கு ஸ்விட்ச் 1ஆ இருக்குன்னா அப்போ வந்து அவுட்புட் 1ஆ இருக்கும். ஏன்னா ஸ்விட்ச் வந்து 1ஆ இருக்கும்போது எல்இடி வந்து டாகிள் பண்ணிவிடும். ஸோ இப்போ XOR ஆப்ரேஷன் வந்து சேமா இருந்தா 0, டிஃப்ரெண்டா இருந்தா 1. நீங்க வந்து அதை மேனுவலா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுக்கான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா XOR ஆப்ரேஷனையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வீடியோ லென்த்தியா போகுங்கிறதுக்காட்டி நான் வந்து ஷார்ட்டா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி புரியலன்னா நீங்க திரும்ப கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா P2 ஃபிளாக். இங்க வந்து ஃபிளாக் வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற கார்பேஜ் வேல்யூ ஃபிளாக் ஏதாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 1 0 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து இங்க ரீசெட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வர ஃபிளாக் எல்லாம் ஹார்ட்வேர் டிசைட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டரப்ட் வந்துருச்சுன்னா ஃபிளாகோட வேல்யூ 1ன்னு திரும்பவும் செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து எல்இடி வந்து க்ளோ பண்ணியாச்சு. திரும்பவும் ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது எல்இடி வந்து க்ளோ ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம அடுத்த டைம் எல்இடி கிளிக் பண்ணா மட்டும்தான் ஸ்விட்ச் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதே ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணோம்னா ஃபிளாக் வந்து 0வா இருக்கணும். ஸோ இன்னொன்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து ஃபிளாகோட வேல்யூ 1ஆ சேஞ்ச் ஆச்சுன்னா இன்டரப்ட் வந்து திரும்பவும் ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்பப்போ இன்டரப்ட் நடக்கணும்னா ஸ்விட்சை வந்து நம்ம கிளிக் பண்ணா மட்டும்தான் இன்டரப்ட் ஆகணும். திரும்பவும் இந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆப்ரேஷனை முடிச்சுட்டு திரும்பவும் அது ஆஃப் ஸ்டேஜுக்கு போயிடணும். ஸோ திரும்பவும் நான் கிளிக் பண்ணா மட்டும்தான் திரும்பவும் அடுத்தது வந்து ஃபிளாக் வந்து 1ன்னு மாறணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபிளாகை வந்து திரும்ப ஆஃப் பண்ணிடலாம். ஸோ திரும்ப ஃபிளாகை ஆஃப் பண்ணியாச்சு. திரும்ப எப்பப்பெல்லாம் இன்டரப்ட் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திரும்ப வந்து ஃபிளாக் 0 ஆயிடும். திரும்பவும் ஸ்விட்ச் கிளிக் ஆச்சுன்னா திரும்பவும் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் ஃபிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபிளாக் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கான லாஜிக் நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இது வந்து இப்போ கனெக்ஷன் வந்து சரி இப்போ கனெக்ஷன் வந்து இதுல கிரவுண்டுக்கு பதிலாக விசிசி நீங்க தந்து இதுக்கான கோடை வந்து நீங்க எழுதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த கோட் ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் ப்ராஜெக்ட். ஸோ பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பண்ணும்போது ஒரு 2-3 மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னதுன்னா இந்த பிட் 1 வந்து 1க்கு நான் ஸ்பேஸ் விட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இன்டரப்ட்டுக்கு வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் வரும். ஸோ இப்போ வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ கேப்சர் எல்இடி பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கேப்சர் எல்இடி ஹெக்ஸ் ஜென்ரேட்டர் இருக்கு. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து வந்து சிமுலேஷன் டூல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ண ஆன் ஆகுது. திரும்ப கிளிக் பண்ணி பார்க்கலாம், ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் கிரவுண்ட் டெர்மினல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் விசிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கோடு எழுதி டைப் பண்ணி அனுப்பிச்சு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ பெரிய கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. சின்ன லாஜிக் மட்டும் நீங்கள் எழுதி அனுப்பிச்சுட்டா கூட ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்காக அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.